எப்பயுமே வசதி, அந்தஸ்து, காசு, பணம் இந்த மாரி விஷயத்துலலாம் வந்துட்டு மேல இருக்கவன், கீழ இருக்கவன் அப்படியெல்லாம் எதுக்கு வந்து ஒரு பாகுபாடோட நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேல வந்து வசதியா இருக்கவன், மேல இருக்கவன் வந்துட்டு கீழ இருக்கிறவன பார்த்து ச்சீ அப்படின்னு சொல்றதும், அந்த கீழ இருக்கவன் வந்துட்டு கம்முனும் இருக்க மாட்டான். அவனும் வந்துட்டு மேல இருக்கிறவன பார்த்து பரவால்லடா அவன் நல்லா இருக்கான். நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்றதும். இது எதுக்கு இந்த பாகுபாடுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் மனுஷங்க தானே. எல்லாரும் ஒட்டுக்கா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரே சொசைட்டில தானே இருக்கோம். ஏன் எல்லாரும் வந்துட்டு மேலே இருக்கவன் கீழே இருக்கவன் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும்? மேலே இருக்க நீ ஒரு நாள் கீழே வராமையும் இருக்க மாட்டேன், கீழே இருக்க நீ ஒரு நாள் மேலே வராமையும் இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாத வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வசதியை வச்சோ இல்லை காசு பணத்தை வச்சோ யாரையுமே எடை போடாதீங்க. அதில் பாகுபாடு காமிச்சிங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நல்லாவே வாழ முடியாதா? இப்படி அடுத்தவங்களை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு நம்ம எப்போ வாழுவோம்? நம்ம வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்ந்தா போதும். அதே மாதிரி ஒருத்தன் ஒன்று செஞ்சுட்டானா அதை செய்யறான்னா அவனுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி அவன்கிட்ட இருக்குது, அவனுக்கு திறமை இருக்குன்னு விட்டுறணும். ஒருத்தன் ஒன்று பண்ணுறான்னா அதே மாதிரி தான் நீயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் பண்ணுறத நீ பண்ணு, ஆனால் அவனை மாதிரியே பண்ணாது, அவ்வளோதான். அதே மாதிரி கடவுளுக்கு வந்து தெரியும் என்ன உனக்கு கொடுக்கணும், என்ன உனக்கு தரணும், என்ன உன்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு அவருக்கு தெரியும். உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு இஷ்டம் இருக்கோ அது கரெக்டான டைம்ல கொடுப்பாரு. அதுக்காக நீ வெயிட் பண்ணி அதை நீ வாங்கிக்கோ. உனக்கான ஒன்று கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். அது பொருளோ பணமோ நகையோ என்னவா இருக்கட்டும், ஒரு மனுஷனாவே இருக்கட்டும், உனக்கான டைம் வரும்போது அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்ன்ட்டு நீ போயிட்டே இரு, அவ்வளோதான்.